வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமான செய்திகள், அரசியல் செய்திகள் என்னென்னு பார்க்கலாம். விஜய்க்கு ஆதரவாக ட்விட்டர் போட்டிருக்காரு ராகுல் காந்தி. அதில் அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மத்திய அரசாங்கத்தின் செய்தித்துறை ஜனநாயகன் படத்திற்கு வேண்டுமென்றே பல இடையூறுகளை கொடுக்கிறது, அதில் நீங்கள் வெற்றி பெற முடியாது அப்படின்னு பிஜேபியை தாக்கியை போட்டிருக்காரு. அதனால் இந்த ட்விட்டு வந்து எல்லாருமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ட்விட்டாக பார்க்குறாங்க. ஏன்னா அந்த ட்விட்டரில் தான் அரசியல்வாதிகள்லாம் இப்போ எல்லாத்தையும் போடுறாங்க. முன்னாடியெல்லாம் பத்திரிக்கைக்கு பேட்டி கொடுப்பாங்க, இப்போ ட்விட்டரில் வந்து ஒன்று போட்டாங்கன்னா, ஒரு செய்தி போட்டாங்கன்னா அது பெருசாகிடும். அதனால் இப்போ இதை ஏன் எல்லாம் முக்கியத்துவமாக பார்க்குறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2017 மெர்சல்னு ஒரு படம் வந்தது. அதுவும் அப்போ இந்த ஜிஎஸ்டியை பற்றி ஏதோ பேசினார் விஜய்னு சொல்லி பிரச்சனைக்குரியதாச்சு. அந்த டைம்லேயும் ராகுல் காந்தி வந்து குரல் கொடுத்தார் விஜய்க்காக. ஆனால் இந்த தடவை கொடுக்குற குரலுக்கும் அப்போ கொடுத்த குரலுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது மெர்சல் படத்துக்கு 2017 குரல் கொடுக்கும்போது விஜய் வந்து அரசியல் கட்சியை ஆரம்பிக்கலை. அதனால் அது ஒரு சாதாரண ஆதரவாக கருதப்பட்டது. ஆனால் இப்போ அரசியல் கட்சியை ஆரம்பித்து விட்டார். அதனால் பாஜக அவருக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, குடைச்சல் கொடுக்குறாங்க, அது எல்லாருக்கும் நல்லா தெரியுது. அதனால் இந்த டைமில் அவர் கொடுக்குற ஆதரவு வந்து கூட்டணி மாற்றத்துக்கான ஃபவுண்டேஷன் போடுறாங்களோ, அடித்தளம் போடுறாரோ ராகுல் காந்தி அப்படிங்கிற சந்தேகத்தை திமுக வட்டாரங்களில் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் ராகுல் காந்திக்கு இதில் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அவங்க சொன்னது உண்மை தான். நீங்கள் வந்துக்கிட்டு அரசியலாக்குறீங்க, செய்தித்துறை வந்து அவர் படத்தை கெடுக்கணும்னு பார்க்குறீங்கன்னு பொதுமக்கள் அத்தனை பேரும் நினைக்கிறாங்க. அதனால் பாஜக தன்னுடைய போக்கை மாற்றிக்கங்க. இது மட்டும் இல்லை, கூட்டணியிலையும் முட்டாள்தனம் பண்ணுறாங்க. பாஜக அதிமுக கூட்டணியில் முட்டாள்தனம் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னா, அதிமுகவில் எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டார் முதலையே. அதனால் இப்போ அமித்ஷாவோட போக்கை மாறிக்கிட்டு போகுது. இந்த போக்கில் போனீங்கன்னா இப்போ ஒன்றும் தேராது. எப்படி சொல்கிறேன்னா, அவர் அமித்ஷா வந்து முதல்ல எடப்பாடி தான் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லிட்டார். அப்போ இவங்கெல்லாம் என்ன நினச்சாங்க, நம்ம தான் அதிக சீட்டில் நிற்போணும். இப்போ மெதுவாக என்ன சொல்கிறாரு, என்டிஏ கூட்டணியில் எல்லா கட்சியும் சேர்க்கணும்னா அப்போ ராமதாஸையும் சேர்க்கணுங்கிறாங்க, தேமுதிக சேர்க்கணுங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் சேர்த்தா இது என்ன ஆகும்? எம்எல்ஏ சீட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவுக்கு குறையும். பிஜேபியிலிருந்து அமித்ஷா என்ன சொல்கிறாராம், எடப்பாடி தான் சீஃப் மினிஸ்டரு, ஆனால் அதிக சீட்டு மெஜாரிட்டி சீட்டெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது. பீகாரை பார்த்துக்கோங்க, பீகாரில் நிதிஷ்குமார் தான் நாங்கள் முதலமைச்சர் ஆக்கணும். பீகாரில் பிஜேபியோட கம்மியான சீட்டில் தான் நின்னார் யார், நிதிஷ்குமார் அப்படின்னு கதை சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதிமுகவுக்கு சீட்டை கம்மியாக கொடுத்து முதலமைச்சர் நீங்கள் தானு கொண்டு வரலான்னு பார்க்குறாரு. அமித்ஷாவுக்கு சொல்கிறேன், உங்கள் பீகார் கதை வேறு, இங்கே வேறு. பீகாரில் உங்களுக்கு நிதிஷ்குமார் அளவுக்கு செல்வாக்கு இருக்குது, ஆனால் இங்கே உங்களுக்கு அதிமுக அளவு செல்வாக்கு இல்லை. அதனால் நீங்கள் வந்துக்கிட்டு அவங்களுக்கு அதிமுகவுக்கு கம்மியான சீட்டை கொடுத்து நீங்கள் அதிகம் கொடுத்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் நீங்கள் நிற்கிற தொகுதியில் ஓட்டு போட மாட்டாங்க. அதனால் மனநிலையை புரிஞ்சுக்கங்க. எடுத்தோடனே கோபுரத்துக்கு போகணும்னு ஆசைப்படாதீங்க. அதனால் முதல்ல வந்து புரிஞ்சுக்கங்க. அதனால் யாருக்கு ஓட்டு சதவீதம் அதிகம் இருக்கோ அவங்களுக்கு அதிக சீட்டை கொடுத்து நீங்கள் இது மற்ற எல்லாத்தையும் சேர்க்கணும்னா சேர்த்தா விஜய் இது பண்ணணும்ல, மற்றவங்களுக்குரிய சீட்டு வந்து உரிய அங்கீகாரம் கிடைக்கணும்ல. எல்லாரையும் தினகரனெல்லாம் பெரிய ஆள் மாதிரி கொண்டு வரீங்க. தினகரனுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது? இப்போ தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா மந்திரி கொடுக்குறீங்க, 1% கூட அவங்களுக்கு இல்லை. விஜயகாந்த் இருந்ததுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. தேமுதிகவுங்களுக்கு டிடிவி தினகரனுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் இப்போ பெருசாக சீட்டை கொடுத்து பெரிய கூட்டணியாக உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா, கூட்டணியில் இருக்கிறவன் வெளியில் போயிடுவான், இல்லை கூட்டணியில் இருக்கிறவன் ஒழுங்காக ஓட்டு போட மாட்டான். பீகாரை மாடலாக வச்சுக்கிட்டு அமித்ஷா சொல்கிறேன், இங்கே வந்துக்கிட்டு நீங்கள் கூட்டணி அமைச்சிங்கன்னா கூட்டணியில் மிகப்பெரிய தோல்வி அடைவீர்கள் அப்படிங்கிறத அமித்ஷா புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ விஜய் வந்து இங்கே போனார் டெல்லிக்கு, அவங்ககிட்ட பேசிட்டார், அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. சிபிஐ தலையாட்டிட்டாங்க, பார்க்குறோம் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு டெல்லியிலேருந்து கிடைச்ச செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி வந்து இந்த இதை வந்து கரூர் விஷயத்தை ஒரு அரசியலாக்கலாம்னு ஐடியா பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு செய்தி வந்திருக்கு. அப்படின்னா எப்படின்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி கரூரில் அந்த திமுக விஐபியை கைது செஞ்சுட்டா எலெக்ஷனில் ஒரு வேலை செய்ய முடியாது. அப்போ வந்து அது திமுகவுக்கு பாதகமாக அமைஞ்சு
பிஜேபி கூட்டணிக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு அவர் கைதை எலெக்ஷனுக்கும் கொஞ்சம் முன்னாடி பண்ணலான்னு யோசிச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. அது கரெக்டு. அந்த தலைவருக்கெல்லாம் நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம், தப்புக்கு தண்ணி இது உப்பு தண்ணவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், அவர் மேலே நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுத்துக்கோங்க, காரணம் அதுக்கான ஆதாரங்கள் இருப்பதாக சொல்கிறாங்க, இருந்து எடுத்துக்கோங்க. ஆனால் இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியே விஜயையும் கைது செஞ்சிட்டோம்னா இந்த எலெக்ஷனை அவங்க ஃபேஸ் பண்ண முடியாமல் நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம்னு தப்பு கணக்கு போடுறதா செய்தி வந்துருக்கு. நான் விஜய்க்கு ஆதரவாக பேசலை, மனுஷாட்சின்னு ஒன்று இருக்குது. குறுக்கு வழியிலெல்லாம் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது அமித்ஷா. மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக இருந்தால்தான் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியும். நீங்கள் நேர் வழியில் மக்களுடைய ஆதரவை நீங்கள் பெறணும். அதனால் ஒரு விஜயை வந்துக்கிட்டு கைது பண்ணலாம் அப்படிங்கிறது செய்தியெல்லாம் வருத. இந்த மாதிரி ஒரு புத்தி கூட அவங்களுக்கு போனாலும் போகலாம். அதனால் விஜய் தரப்புக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, விஜய் பொங்கலுக்கு வந்த உடனே யார் யாரோட கூட்டணி எத்தனை சீட்டுங்கிறத முடிவு பண்ணிடுங்க. எந்தெந்த தொகுதியில் நீங்கள் நிற்க போகிறீங்க, அதுக்கான கேண்டிடேட் யார், வேட்பாளர் யாருங்கிறத இப்போவே முடிவு பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் கொடுத்துட்டு போங்க. ஒருவேளை கைது பண்ண வாய்ப்பு இல்லை, சட்டப்படி முடியாது. ஆனால் இப்போ பிஜேபி போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க அவருக்கு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போங்க. ஒருவேளை கைது பண்ணால் கூட உங்களை அந்த டைமில் உங்களுக்கு அடுத்த நிலையில் இருப்பவர்கள் இப்போ வேட்பாளர்கள் அறிவித்து நீங்கள் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணலாம். அப்போ சுத்தமாக போயிடுவாங்க. இந்த மாதிரி உங்களை எல்லாம் கைது பண்ணால் பிஜேபி 0 ஆயிடுவாங்க. ஏன்னா மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போவே பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் செல்வாக்கு அகல பாதாளத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. அவர்கள் தவறாக சட்டத்தை பயன்படுத்துகிறாங்க, தவறான முறையில் குறுக்கு வழியில் ஜெயிச்சு ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக எதிர்க்கட்சிகளை அடக்குகிறார்கள் அப்படிங்கிற கெட்ட பேர் வந்து அவங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அது எலெக்ஷனில் பெரிய அளவு பிஜேபியை பாதிக்கும். பிஜேபிக்கு சொல்ல இந்த குறுக்கு வழியெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள்லாம் பிரின்சிபிள் இல்லை, நீங்கள்லாம் கொள்கையுடைய கட்சி. இவ்வளவு நாள் நீங்கள் எந்த குறுக்கு வழியில் போக மாட்டீங்களே, இப்போ ஏன் அந்த புத்தி வந்துருக்குன்னு தான். அதனால் குறுக்கு வழியில் போகாதீங்க. இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு சில விஷயங்களை சொல்லணும். பழைய விஷயங்கள்லாம் அரசியல்வாதிகள், மத்திய அரசில் இருக்கும் அரசியல்வாதிகள் தங்கள் கட்சி ஜெயிக்க வேணுங்கிறதுக்காக பல குறுக்கு வழிகளை இப்போ முன்னாடியெல்லாம் பண்ணினாங்க. அதில் என்னாச்சுன்னா அந்த அரசியல்வாதிகள்லாம் அடையாளம் தெரியாமல் போயிட்டாங்க. உதாரணத்துக்கு இந்திரா காந்தி மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் செய்தவர். வெளிநாடு கொள்கையில், பாகிஸ்தான் போர், இந்திய பொருளாதாரம் எல்லாத்துலேயும் பெரிய விஷயம் பண்ணார். ஆனால் உள்நாட்டில் பல குழப்பங்களை பண்ணார். அதனால் அவர் அவருடைய செல்வாக்கை இழந்தார். என்ன பண்ணுவார்னா, எல்லா மாநிலங்களையும் இவர் கட்சி ஜெயிக்கணும், அங்கே செல்வாக்காக இருக்கிறவங்கள காலி பண்ணுவார். இது அவருக்கு கைவந்த கலை. பஞ்சாபில் முன்னாடியெல்லாம் காங்கிரஸ் தோற்றுக்கிட்டு இருந்தது. இந்திரா காந்தி இருக்கும்போது அகாலிதள் அப்படிங்கிற அந்த மாநில கட்சி தான் ஆட்சிக்கு வந்தது. இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க, நம்ம காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி அந்த அகாலிதளுக்கு எதிராக பிந்தரன்வாலேங்கிறவரை தூண்டி விட்டாங்க. கடைசி தூண்டி விட்டதுக்கப்புறம் பிந்தரன்வாலேயே இவருக்கு எதிராக மாறி அதுக்கப்புறம் இந்திரா காந்தியெல்லாம் சுடப்பட்டு பஞ்சாப் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாச்சு. இந்திரா காந்தியால் இவர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக ஒரு குறுக்கு வழியில் போனதுனால பஞ்சாப் மிகப்பெரிய பிரச்சனையில் போச்சு. இதே மாதிரி காஷ்மீர், ஃபரூக் அப்துல்லாங்கிறவர் முதலமைச்சராக இருந்தார். இந்திரா காந்தி அவரை கவுக்கணும், நம்ம வரணும்னு சொல்லி அவருடைய மைத்துனர் ஷாங்கிறவரை கொண்டாந்து ஃபரூக் அப்துல்லாவை கவுத்திட்டு அவர் மைத்துனரை குறுக்கு வழியில் முதலமைச்சராக்கினார். அதோட காஷ்மீர் மிகப்பெரிய பிரச்சனையாச்சு நாட்டுக்கு. அரசியல்வாதிகள் தன்னுடைய சொந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று குறுக்கு வழியை கடைபிடிப்பதனால் நாட்டின் ஒற்றுமைக்கே ஒரு பெரிய பிரச்சனை வருங்கிறதுக்கு பஞ்சாபும் காங்கிரஸ் காஷ்மீரும் மிகப்பெரிய உதாரணம். இந்த முட்டாள்தனத்தை செய்தவர் அன்னைக்கு இந்திரா காந்தி. அதனால தான் அதாச்சு. அதோடு விட்டாரா, இங்கே வந்தார் ஆந்திராவுக்கு. ஆந்திராவில் என்டி ராமராவ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மந்திரியாக இருந்தார். என்டி ராமராவ் இவர்கிட்ட முறைச்சாருங்கிறதுக்காக என்டி ராமராவை கவுத்திட்டு பாஸ்கர் ராவுங்கிறவரை வச்சு அவரை முதலமைச்சராக்கி அதுக்கப்புறம் காங்கிரஸே தொலைஞ்சு போச்சு இதில் ஆந்திராவில். அதுக்கப்புறம் தான் தெலுங்கு தேசம் மற்ற கட்சிகள்லாம் ஆட்சியை பிடிச்சது. இந்திரா காந்தி செய்த முட்டாள்தனங்கள் நிறைய உண்டு, தவறுகள் நிறைய உண்டு. ஆனால் அவர் செய்த அத்தனை தவறுகளும் அவர் அரசியல் ரீதியாக பண்ணதுனால நாட்டின் ஒற்றுமைக்கே எதிராக போச்சு. காரணம், இவரை எதிர்த்தவர்கள் நாட்டையே எதிர்க்க ஆரம்பித்தாங்க. இப்படி தான் பஞ்சாப்லேயும் நடந்தது, காஷ்மீர்லேயும் நடந்தது. இப்போ இங்கே மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்கோ அவங்கள விட்டுடணும்.
குறுக்கு வழியில் பிஜேபி இந்த வேலையெல்லாம் பண்ணிங்கன்னா இப்போ இதில் பாருங்கள், சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வருது 19ஆம் தேதி, பொங்கல் முடிஞ்ச உடனே ஸ்டே வந்து அவங்க எதிர்த்து போயிருக்காங்க. இப்போ அதில் போய் கேவியட் போடுறாங்க. இப்போ பிஜேபி இவங்களை கொண்டு வராங்க, அட்டர்னி இவங்களை வந்து சாலிசிட்டர் ஜெனரல் தலைமை வழக்கறிஞரை கொண்டு வராங்க ஒரு சாதாரண இதுக்கு, சென்சார் இதுக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அந்த விஜய் படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் அமுக்கணும்னு நினைக்கிறாங்க. பிஜேபிக்கு சொல்கிறேன், அழிந்து போவீர்கள், மனசாட்சியுடன் ஆட்சி செய்யணும். 500 கோடி வச்சு செலவு பண்ணியிருக்கான், என்னென்ன காட்சி அதில் இல்லையோ எதிர்ப்போ அந்த காட்சியை சொல்லி காட்சியை நீக்கிட்டு வந்து அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் அரசியலுக்காக அந்த படத்தை நிறுத்திடலான்னு பார்த்தீங்கன்னா அடையாளம் தெரியாமல் போய் விடுவீர்கள். சொல்கிறேன், பிஜேபி மனசாட்சி வேணும். அதனால் நீங்கள் சும்மா அங்கேயோ குறுக்கு வழியில் வந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் நீங்கள் வந்துக்கிட்டு உங்கள் கட்சியை வளர்த்துடலான்னு நினைக்காதீங்க. நீங்கள் செய்ய உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற ஆதரவும் குறைந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறது தான் என்னுடையது. அதனால் விஜய் இதில் நான் என்ன சொல்லிடுறேன்னா, பிஜேபிக்கு ஒழுங்காக காட்சிகள் என்ன இதான விஷயம் ஆட்சேபனையான காட்சிகள் இருக்கோ அதை எடுத்துருங்க, படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லுங்கள். இல்லைன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் காணாமல் போய் விடுவீர்கள். விஜய்க்கு முதல்ல இருந்த செல்வாக்கு கம்மி, கரூரில் திமுக காரன் பண்ணதுனால செல்வாக்கு பல மடங்காச்சு. இப்போ பிஜேபி வந்து இந்த ஜனநாயகம் சென்சார் விஷயத்தில் பண்ணுறதுனால இன்னும் பல மடங்கு அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் பிஜேக்கு விழுக வேண்டிய அத்தனை ஓட்டுக்களும் வந்து எதிர்மறையாக திரும்புங்கிறத பிஜேபிக்கு நான் வந்து அறிவுரையாக சொல்ல விரும்புகிறேன். பிஜேபிக்கு நாங்கள் எதிரிகள் அல்ல. பிஜேபி வேதாந்தத்தில் எங்களுக்கு பெரும்பாலானதில் இது உண்டு, உடன்பாடு உண்டு. ஆனால் பிஜேபி தலைவர்கள் நடக்கும் முறை அந்த பிஜேபி கட்சியவே அடையாளம் தெரியாமல் ஆக்கி விடுவார்களோ என்ற சந்தேகம் எங்களுக்கு வந்திருக்கிறது. இதை செய்யாதீங்க, ஒழுங்காக படத்தை ரிலீஸ் பண்ண விடுங்க. சாரை கொண்டு வந்துட்டு கள்ள ஓட்டெல்லாம் தடுத்துருங்க. மக்கள்கிட்ட வந்து நல்ல கூட்டணி அமைச்சு நல்ல ஒரு மக்கள் ஆதரவோடு ஆட்சியை பிடிங்க. கூட்டணி அமைக்கும் போது அவங்கவுங்க பலத்துக்கு தகுந்தபடி சீட்டை ஒதுக்கணும். அதிமுக ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட்டு அவங்க எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஊழல் பண்ணவங்க அதிமுக தலைவர்கள், இவங்க ஆக்ஷன் எடுத்துருவாங்களோன்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தவறை செய்யாதீர்கள். அதிமுக தொண்டர்கள் ஒருத்தவங்க கூட அப்புறம் உங்களை ஓட்டு போட மாட்டான் அப்படிங்கிற அறிவுரை பிஜேபிக்கு சொல்கிறேன். காரணம், நீங்களோ இல்லை விஜயோ தான் வந்து திமுகவை தமிழ்நாட்டை விட்டு அகற்ற வேண்டும். இல்லாவிட்டால் தமிழ்நாட்டை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது. நீங்களே பல முட்டாள்தனங்களை பண்ணி அதன் மூலம் திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வர விட்டு விடாதீர்கள் அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது, விஜய் தனி விமானத்தில் டெல்லிக்கு போனாருன்னு சொல்லி அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்குறாங்க. அப்படியே எடுத்து போடுறாங்க ட்விட்டரில். திமுகவும் பண்ணுறாங்க, பிஜேபியும் பண்ணுறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் எப்படி தனி விமானத்தில் போனார்? 13 பேர் போயிருக்காங்க விஜய் போன விமானத்தில். அது ஒரு நாளைக்கு இவங்க போனதுக்கு 20 லட்சம் ரூபாய் இருக்குது. இது 2 பேரும் மாற்றி விஜய் சப்போர்ட் பண்ணுறங்கிறதுக்கே இல்லை. தனி விமானத்தில் போகிறாங்கன்னா ஏன் அந்த ஆள் சம்பாதிச்ச பணத்தில் போகிறான்? உங்களுக்கு என்ன வந்தது? ஒரு முதலமைச்சராக இருந்து போனார் ஸ்டாலின், யாரோட போனார்? அவர் குடும்பத்தோடு துபாய்க்கு தனி விமானத்தில் போனார். கணக்கு யார் கணக்கில் எழுதினார்? நம்ம கணக்கில் எழுதினார். அன்றைக்கி கேள்வி கேட்டீங்களா? பிஜேபி கேட்டு இருக்கணுமில்ல. எப்படியா நீ மக்கள் வரி பணத்தில் உன் குடும்பத்தோட தனி விமானத்தில் போகிற ஒரு எவ்வளவு செலவாகும்னு இல்லை கேட்கணும். அன்றைக்கி கேட்டிங்களா? இல்லையே, டிடிவி தினகரன் கொரோனா டைமில் அவர் நேட்டாவை பார்க்க போனார். பாஜக தலைவர் நேட்டாவை டெல்லிக்கு தனி விமானத்தில் போனார். அன்றைக்கி ஏன் கேட்கல நீங்கள்? காரணம் ஒரு சொந்த பணத்தில் போனார். அதை நீங்கள் எப்படி கேட்க முடியும்? அதே மாதிரி விஜய் இப்போ போகிறாருன்னா 20 லட்சம் ஆகுதுன்னா அவர் சொந்த சம்பாதிச்ச பணத்தை இருந்து கொடுக்குறாரு. அதை பெருசாக்குனீங்கன்னா அரசியல் அடிப்படை வேதாந்தமே உங்களுக்கு தெரியலைன்னு தானே அர்த்தம். அதெல்லாம் பெருசாக்கலாமா? அவங்க சொந்த பணத்தில் போகிறாங்க, அரசாங்க பணத்திலேயே போகிறாங்க. அரசாங்க பணத்தில் போகாத போது அதை இது பண்ணணும்ல. நீங்கள் வந்து பிஜேபிக்கு தான் கேட்குறேன். இதே கருணாநிதிக்கு சமாதி வந்து அரசாங்க பணத்தில் 200 கோடிக்கு மேலே செலவு பண்ணி கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மத்திய அரசாங்கத்தில் இருந்தீங்கல்ல, எதையாச்சும் தட்டி கேட்டீங்களா? எப்படியா நீ வந்துக்கிட்டு அரசாங்க பணத்தில் சமாதிக்கு 100கணக்கான கோடி பணத்தை செலவு பண்ணுன்னு அன்னைக்கு மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற நீங்கள் கேள்வி கேட்டீங்களா? கடலுக்குள்ளே 80 அடி சிலை கட்டுறங்கும் போது அதுக்கு அனுமதி கொடுத்தீங்களே. எப்படியா நீ மக்கள் பணத்தில் வந்துக்கிட்டு ஒரு 80 அடி சிலையை தியாகி கருணாநிதிக்கு நீ கொடுக்குறேன்னு கேள்வி கேட்டீங்களா? அப்போ திமுகவை பார்த்துலாம் இந்த கேள்வி கேட்கல.
திமுகவின் குடும்ப உறுப்பினர்கள், ஸ்டாலினின் குடும்ப உறுப்பினர்கள் துபாய்க்கு அரசாங்க செலவில் தனி விமானத்தில் போகும்போது இந்த கேள்வியை கேட்காத பிஜேபி இப்போ விஜய்க்கு மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? நியாயம்னு வேணும்ல. அதனால் விஜய்க்கு போனதில் தப்பு இல்லை. அது அவருடைய சொந்த பணத்தில் போயிருக்காரு. அரசாங்க பணத்தில் யாராச்சும் போனால் அப்போது நீங்கள் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறத பிஜேபிக்கு பதிலாக நாம் சொல்ல விரும்புகிறோம். என்னடா அவர் பிஜேபியை மறுபடியும் தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தப்பு செஞ்சால் தாக்கித்தானே ஆகணும். தப்பு செஞ்சால் ஜால்ட்டை அடிக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் இது இல்லை, யாருக்கும் ஜால்ட்டை அடிக்க மாட்டோம். இப்போ விஜய் கட்சியிலேருந்து எனக்கு அழைப்பு வந்து சேருங்கன்னு. நான் என்ன சொல்லிட்டேன், நாங்கள் ஒரு தனி இயக்கத்தை வச்சுருக்கோம். எங்கள் இயக்கம் வேண்டுமானால் கூட்டணி மாதிரி உங்கள்கிட்ட சேரலாம். நான் தனிப்பட்ட முறையில் உங்கள் கட்சியில் சேர முடியாதுன்னு சம்மந்தப்பட்டவங்ககிட்ட சொல்லிட்டேன். காரணம் என்ன, எங்களுக்கு எந்த கட்சி அப்படிங்கிறது இல்லை. எதுக்கு நியாயமோ அதை மக்களுக்கு சொல்லணும். அது சிலருக்கு சாதகமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல, சிலருக்கு பாதகமாக இருந்தால் நாங்கள் பொறுப்பல்ல. எல்லோரும் ஒழுங்காக நடந்துக்கங்க. நாங்கள் திட்டாமல் இருக்கணும்னா எல்லோரும் ஒழுங்காக நடந்துக்கங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. அடுத்தது பராசக்தி படம் வசூல் மீண்டும் இறங்குமுகமாக போய் கொண்டிருக்கிறது. இனி அவ்வளோதான், படம் காலி. ஆனால் ரெஜெயின்ட் ரிலீஸ்னு போட்டிருக்காங்க. விவரமான ஆள் இவர் எப்போவுமே அவர் நஷ்டமாக மாட்டார். இப்போ அவர் ரிலீஸுன்ட்டு அவர் அந்த படம் ரிலீஸ் பண்ணதுக்கான தொகையை 15% அவங்ககிட்ட இருந்து தயாரிப்பாளர்கிட்ட ஓடுனதில் 15% எடுத்துட்டார். அதனால் நஷ்டமானவன் பாவம் தயாரிப்பாளர்கள் தான். தயாரிப்பாளர்கள் ரொம்ப புலம்புறாங்க, எங்கள் படத்தை போட்டு கவுத்துறீங்க. அவர் சொல்கிறாங்க தயாரிப்பாளர்கள், விஜய் ரசிகர்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. நீங்கள் போயிட்டு விஜய் படம் வரும்போது எதிர்த்து விட்டீங்கன்னா மோதல் வரத்தானே செய்யும். முன்னாடி விஜய் அஜித் படம் வரும்போதும் இப்படி தான் நடந்தது. நீங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் திமுக குடும்பம் எடுக்கும் படம் அவருக்கு சென்சாரில் பிரச்சனை வருதுன்னா எல்லாம் உங்கள் மேலே சந்தேகம் வரத்தானே செய்யும். எல்லாம் நீங்கள் இப்போ பிளான் பண்ணி தானே பண்ணுறீங்க. எதுக்கு சன் டிவியில் விஜய் படத்தை போட மாட்டேங்கிறீங்க, விஜய் செய்திகளை மட்டும் போட மாட்டேங்கிறீங்க, விஜய் பாட்டை போட மாட்டேங்கிறீங்க. அப்போ நீங்கள் மட்டும் வேலை பண்ணிங்கன்னா எவனும் உங்கள் டிவியை பார்க்க மாட்டேன்னு பாய்காட் பண்ணுவான்ல. சன் டிவிக்கு சொல்கிறேன், அடையாளம் தெரியாமல் போயிடுவீங்க. எல்லோரும் உங்கள் மேலே வெறுப்பாயிட்டாங்க. விஜய்க்கு இவங்க மட்டும் இல்லை, அதிமுக பாஜக எவ்வளவு திட்டுனீங்க. இந்த அதிமுகவெல்லாம் எவ்வளவு பொய்யான செய்திகளை பரப்புனீங்க. 96 ஜெயலலிதா வளர்ப்பு பையனை கல்யாணம் பண்ணும்போது தப்பு நடந்தது, நான் அதை ஒத்துக்கிறேன். அதில் சில தப்புங்கள்லாம் நடந்தது. ஆனால் இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி மக்களை நம்பிக்கை வச்சிங்களே. 10,000 ஆடு வெட்டினாங்க, 10,000 ஆடாக வெட்டினாங்க. 10,000 ஆடு வெட்டுறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஆளுங்க 20,000 கோடி வெட்டினாங்க. இதே சன் டிவியில் எப்படி மூளை செலவை செய்து ஜெயலலிதாவை தோக்க வச்சிங்க. மானமுள்ள ரோஷமுள்ள அதிமுககாரன் ஒருத்தனாச்சும் இதை பார்க்கலாமா சன் டிவியை? அதே மாதிரி பிஜேபி மதவாத அரசுன்னு இங்கே சொல்கிறீங்க. பிஜேபிக்காரன் மானம் உள்ள பிஜேபிக்காரன் யாராவது சன் டிவியை பார்க்கலாமா? இப்போ உங்கள் பக்கம் இது பக்கம் விஜய் பக்கம் திரும்பிடுச்சு. அதை விஜய் பாட்டை போட மாட்டேன்பீங்க. ஆனால் விஜய் ரசிகர்கள் மட்டும் உங்களை பார்க்குறதுக்கு என்ன விஜய் ரசிகர்கள்லாம் இழிச்சவாயினா? ஸோ விஜய் ரசிகர்கள் பார்க்க மாட்டேங்கிறான். அடையாளம் தெரியாமல் போய்விடுவீர்கள் சன் டிவி. அதைத்தான் சொல்கிறேன். இந்த படம் அடையாளம் தெரியாமல் போனது மாதிரி நீங்களும் போயிடுவீங்க. ஆனால் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது ரஜினிகாந்த் படம் சூப்பருங்கிறார். அது எப்படி இவருக்கு மட்டும் படம் சூப்பர் வந்தது? மிக தைரியமாக எடுக்கப்பட்ட படமா? எப்படி தைரியமாக எடுக்கப்பட்ட படம்னா, இந்திரா காந்தி அரக்கின்னு சொல்கிறாங்களா, அதை சொல்கிறார். அப்படின்னா ரஜினிகாந்த் இந்திரா காந்திக்கு எதிரானவரா, காங்கிரஸுக்கு எதிரானவரா? எப்படி தைரியமான படம்னு பிரேவ் பிக்சருங்கிறார். தைரியமாக எடுக்கப்பட்ட படம். அப்போ காங்கிரஸை கழுவி ஊற்றுறாங்க. அதில் காங்கிரஸ் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அடக்கியதால் தான் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வளரவில்லைன்னு மெசேஜ் சொல்கிறாங்க. அப்போ அதை தைரியமாக சொன்னதாக ரஜினிகாந்த் சொல்கிறாரா? அதான் 2ஆம் பகுதி சூப்பருங்கிறாரு. 2ஆம் பகுதியை பார்க்குறவன் பூரா காரித்து போகிறான், உங்களுக்கு மட்டும் எப்படி சூப்பர்னு வரும்? அப்போ ஓடாமல் இருக்கும் படத்தை உங்கள் ரசிகர்களை நீங்கள் பாராட்டினா உங்கள் ரசிகர்களாவது பார்த்து அதுக்கு ஏதாச்சும் நஷ்டத்தை குறைப்பார்கள்ங்கிற ஒரு நம்பிக்கையில் பண்ணுறீங்களா? ஏன்னா நீங்கள் சன் பிக்சர்ஸை பிடிச்சிக்கிட்டீங்க. இப்போ இவர் அங்கே போயிட்டார், சிவகார்த்திகேயன் எங்கே போயிட்டார்? அவர் திமுக பக்கம் போயிட்டார், உதயநிதி பக்கம். நீங்கள் கலாநிதி மாறனும் பிடிச்சிக்கிட்டீங்க. உங்கள் 2 பேர்த்துக்கும் அவங்க இருந்தால் தான் முடியும். அதனால் பாராட்டுகிறீர்களா? பாராட்டாமல் அமைதியாக வச்சுருக்கலாம்ல. நல்லா இல்லாத படத்தை நீங்கள் நல்ல படம்னா அப்போ உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை போயிடும்ல. இதே விஜய் ரசிகர்கள் உங்கள் படத்தை பாய்காட் பண்ணுறாங்கன்னா 300 கோடி 400 கோடி நீங்கள் சம்பாதிக்க முடியுமா? அரசியலுக்குள் வராதீர்கள் நடிகர்கள், உங்கள் இதை பாருங்கள். மற்றவர்களுக்கு இது இருக்குன்னா அதில் போயிட்டு
மற்றவர்களுக்கு பிடிக்காத ஒரு படத்தை போய் தூக்கி தலையில் பிடிச்சிங்கன்னா நீங்களும் வந்து செல்வாக்கை இழந்து விடுவீர்கள். இன்றைக்கி இளைஞர்கள் தான் பார்க்குறான் படத்தை. தியேட்டரில் போய் பார்க்குறவன் இளைஞர்கள் தான் பார்க்குறான். நடுத்தர வயது இவங்கெல்லாம் போகிறதே இல்லை. அப்படிப்பட்ட இளைஞர்களில் பெரும்பாலான பேர் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்களுக்கு எதிராக பேசுனீங்கன்னா உங்களுக்கு அது பிரச்சனை வரும்ல உங்கள் படத்தை கலெக்ஷனுக்கு. அதுவும் சன் டிவியில் போய் சன் பிக்சர்ஸில் போய் படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க. சன்னை வந்து சன் டிவி சன் பிக்சர்ஸ் எல்லாம் எல்லோரும் பாய்காட் பண்ண போகிறாங்க இனிமேல். அப்போ உங்கள் படம் இனி வர படம் கூடலாம் ஓடாத. அதை பற்றியெல்லாம் சிந்திச்சில்லை நீங்கள் வந்து அறிக்கை விட இது பண்ணணும். சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு, நீங்கள் இந்த மாதிரி பாராட்டினீங்க படம் சூப்பர்னு சொல்லி நீங்கள் பாராட்டினீங்கன்னு சிவகார்த்திகேயன் ட்விட்டரில் போட்டிருக்காரு. அதனால் நான் ரஜினிகாந்துக்கு சொல்கிறேன், நடுநிலைமை வகிக்க வேண்டும். நீங்கள் யாருக்கும் ஆதரவாக பேசக்கூடிய நேரம் இல்லை இது. திமுகவை சேர்ந்தவர்கள் இந்த படத்தை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் கருத்து சொன்னால் அது உங்களுடைய சினிமா வாழ்க்கையும் பாதிக்கும் அப்படிங்கிற கருத்தை ரஜினிகாந்துக்கு தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தது வைகோ நடைப்பயணத்தை முடிச்சுட்டேன்ட்டார். என்ன அதுக்குள்ளே முடிச்சுட்டாருன்னா அவங்களே அறிவிப்பு விடுறாங்க. ஜனவரி 2ஆம் தேதி ஆரம்பித்தோம், ஜனவரி 12ஆம் தேதி முடித்து விட்டோம். 175 கிலோமீட்டர் நடந்திருக்கோங்கிறார். இந்த ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் எத்தனையோ பேர் நடைப்பயணம் போவீங்க, பழனி முருகன் கோயிலுக்கெல்லாம் நடைப்பயணம் போவீங்க. நீங்கள்லாம் சின்ன வயசு, 25 வயசுலேருந்து 40, 50க்குள்ளே போவீங்க. வைகோவுக்கு 80 வயசு. 175 கிலோமீட்டரை 10 நாளில் கடந்துட்டாரா வைகோ? அப்போ ஒரு நாளைக்கு 17.5 கிலோமீட்டர் வைகோ நடந்தாரா? 80 வயதை தாண்டியவர்கள், அதுவும் பேஸ் மேக்கர் வச்சுருக்கிறதா அவருடைய பையனே சொல்கிறாரு. இதயத்தில் பேஸ் மேக்கர் வச்சுருக்கிறதா? அதுவும் அவங்க பையன் வந்துக்கிட்டு பயங்கரமாக பேசுகிறாரு, மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு நயினார் நாகேந்திரனை. அது இப்போ அரசியலுக்கு வந்தீங்கன்னா விமர்சனங்களை தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும் மிஸ்டர் துரை வைகோ. விமர்சனங்கள் பேசுனா அவங்கள வந்து வித்தியாசமாக பேசுவீங்களா? அவங்க திருப்பி உங்களுக்கு நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்க எவ்வளோ நாளாகும்? நடைப்பயணத்தை விமர்சிக்க தான் செய்வாங்க. இப்போ நாங்கள் ஏன் சொல்கிறோம் 175 கிலோமீட்டரை கடந்துட்டேங்கிறீங்க, 10 நாளுங்கிறீங்க. அப்போ ஒரு நாள் 17 கிலோமீட்டரு. 80 வயதை தாண்டிய ஒருத்தர், 82, 83 வயசு ஆகக்கூடிய ஒருத்தர் ஒரு நாளைக்கு 17 கிலோமீட்டர், அதுவும் தொடர்ந்து 10 நாட்களுக்கு நடப்பது சாத்தியமில்லை. நான் சொல்கிறது இதாக இருந்தால் மருத்துவர்களை கேளுங்க முடியுமான்னு சொல்லி. அப்போ எப்படி பண்ணியிருக்கீங்க? நடப்பயணம்ங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துக்கிட்டு சரியாக நடக்காமல் வண்டியில் போயிட்டு நடந்துட்டேன்னு சொல்லி ஏமாத்துறீங்கிறது தானே எங்களுடையது. அப்படி தானே எல்லாருமே நினைப்பாங்க. முடித்த உடனே என்ன சொல்கிறாரு வைகோ? அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடையது, அவங்க திமுக, நாங்கள் எங்கள் அணி இருக்க எந்த இந்து மதத்திற்கு எதிரி இல்லைங்கிறாரு. நாங்கள் எல்லா மதத்துக்கும் சமமாக தான் நினைக்கிறோங்கிறாரு. இப்போ வைகோ சொல்கிறது உண்மையா? திமுகவும் அதன் கூட்டங்களும் அவங்க திமுக கட்சி வந்து அந்த திராவிட கட்சி இந்து மதத்துக்கு எதிரானவர் இல்லைங்கிறது நம்ம ஒத்துக்க முடியுமா? வைகோக்கு சொல்கிறேன், இந்து மதத்துக்கு எதிரானவர் இல்லைன்னா உங்கள் தலைவர் ஈவேரா ஏன் பிள்ளையாரை போய் செருப்பில் அடித்தார்? மற்ற மதங்களுடைய கடவுளை செருப்பால் அடிக்கிறதுக்கு உங்கள் ஈவேராவுக்கு முதுகெலும்பு இருந்ததா? இல்லை உங்கள் தலைவர்கள், நீங்கள் உட்பட உங்கள் தலைவர்கள் யாருக்காவது முதுகெலும்பு இருக்கா? அன்றைக்கி செருப்பால் அடிச்சிங்க, இல்லை விநாயகரை மட்டும்தான் அடிச்சிங்க. அப்போ நீங்கள் இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? ராமரையும் சீதையவும் நிர்வாணமாக வரைஞ்சி உங்கள் இவர் ஈவேரா ஊர்வலம் போனார். சரி, வேறு மதத்து கடவுள்கள் யாரையாச்சும் நிர்வாணமாக வச்சு ஊர்வலம் வைக்கிறதுக்கு உங்கள் பெரிய ஈவேராவுக்கு முதுகெலும்பு இருந்ததா? இல்லை உங்கள் கட்சியை சேர்ந்த யாருக்காச்சும் தான் முதுகெலும்பு இருந்ததா? கேவலப்படுத்தினது யார்? ராமரையும் சீதையும் விநாயகரையும். அப்போ என்ன அர்த்தம்? நாங்கள் இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ராவண லீலான்னு வச்சுட்டு ராமர் பொம்மையை தீ வச்சு கொளுத்துனீங்களே, மற்ற மதத்துங்களை தீ வச்சு கொளுத்திருக்கீங்களா? கடவுளை நம்புவோன் முட்டாள்னு சொல்லி ஸ்ரீரங்கம் கோயிலில் போய் ஈவரா பெரிய சிலையை உள்ளே வச்சிங்களே, ஒரு சர்ச்சு உள்ளேயோ ஒரு பள்ளிவாசல் உள்ளேயோ அதே ஈவரா சிலையை கடவுளை நம்புவோன் முட்டாள் சொல்கிறத வைக்கக்கூடிய இது இருக்கா? உங்கள் முதுகெலும்பு இருக்கா? தைரியம் இருக்கா உங்கள் திராவிட கட்சிகளுக்கு? அப்போ ஆரம்பி இந்து என்றால் திருடன்னு உங்கள் கருணாநிதி தானே சொன்னார். முஸ்லீம் என்றால் திருடன்னு சொல்லி பாருங்கள், கிறிஸ்தவர்கள் திருடன்னு சொல்லி பாருங்கள். ஏன் சொல்லலை? அப்போ இந்து மதத்துக்கு எதிரானவன் தானே நீங்கள். ஆரம்பத்திலேருந்து ராமர் என்றால் ராமர் என்ன என்ஜினியரானு கேட்டவர் தானே உங்கள் கருணாநிதி. ராமர் பாலத்தை கொச்சைப்படுத்தினவர் தானே உங்கள் கருணாநிதி. அப்போ இதெல்லாம் இந்து மதத்துக்கு எதிரான ஒரு தாக்குதலாக தானே பார்க்கணும்.
நீங்கள் எப்படி நடுநிலைமையோடு இருந்தீங்க? அதாவது உங்கள் ஈவேராலேருந்து வைகோ வர சொல்கிறேன், உங்களுக்கு இந்த நாஸ்திகம்ங்கிறது உங்களுக்கு யாருக்குமே அடிப்படை விஷயம் புரியலை. இந்தியாவில் மட்டும்தான், தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாஸ்திகம் இருக்கீங்களா? உலகம் பூரா இருக்கான். எவனும் சாமி சிலையை செருப்பால் அடிக்கலை, எவனும் இப்போ ராமர் சிலையை கொளுத்தலை, எவனும் வந்துக்கிட்டு கோயிலுக்குள்ளே போய் கடவுளை நம்புவோன் முட்டாள்னு எந்த ஒரு அறிவியலிகளும் உலகத்தில் செஞ்சதில்லை. நீங்கள் செஞ்சீங்க. கேட்டால் பகுத்தறிவாதிம்பீங்க. அறிவு இல்லாதவர்கள் உங்கள் திராவிடத்தை சேர்ந்தவர்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான நாசிகன் தனக்குள்ளே தான் அந்த கொள்கையை வைத்து கொள்ளுவான். மற்றவர்களை கிண்டல் அடிக்கிறதோ, மற்றவர்கள் மனதை புண்படுத்துவதோ எந்த உண்மையான நாசிகனும் செய்ய மாட்டான். நீங்கள் நாசிகனுக்கே லாயக்கு இல்லாதவங்க. நாசிகம்னா என்ன? மற்றவன் மனசை புண்படுத்துறது, மற்றவங்க இது பண்ணுறது. அப்படி தானே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாசிகர்களுக்கே தகுதியற்றவர்கள் உங்கள் திராவிட தலைவர்கள். அதனால தான் நான் உங்கள் மேலே இவ்வளோ கோவப்படுறேன். கொள்கையாக வச்சுருக்கீங்க திராவிட கொள்கை. திராவிட கொள்கை எவன் உங்களுக்கு திராவிட கொள்கை? மற்றவர்கள் மனதை புண்படுத்துவது தான் திராவிடமா? அதனால் வைகோ சொல்ல ஏதோ நடைய முடிச்சிங்க. ஒரு நாளைக்கு 17 கிலோமீட்டர் நடக்க முடியாது, ஏதோ முடிச்சு 175 கிலோமீட்டர் நடத்துன்னு சொன்னேன். அதோடு போயிட வேண்டியது தான். மறுபடியும் நாங்கள் இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் இல்லை. அது மக்களுக்கு தெரியும், நீ இந்து மதத்துக்கு எதிரானவர்களா இல்லையா என்பது அப்படிங்கிறத வைகோ நடைப்பயணத்தை பற்றி நம்முடைய கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். பிஜேபி முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கும் மகாராஷ்டிராவில் இருக்கிற சிவசேனா கட்சிக்கும் ஒரு மோதல் வந்துருச்சு. என்ன மோதல்? அண்ணாமலை அங்கே போய் மகாராஷ்டிராவில் பேசும்போது பாம்பே மகாராஷ்டிராவுக்கு மட்டும் சொந்தம் அல்ல, அது இந்தியா முழுவதும் இருப்பவர்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அங்கே இருக்கிற சிவசேனாக்காரன் குதிக்க ஆரம்பிச்சிட்டார். ராஜ் தாக்கரேனா யாரோ அண்ணாமலை விட மாட்டோம் அப்படி இப்படின்னு வந்தால் வெட்டுவோம் குத்துவோங்கிறான். இதில் யார் மேலே தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை மேலே தப்பு இல்லை. அவர் பெருமையாக தான் சொன்னார். பாம்பேங்கிறது ஒரு பெரிய நகரம், தொழில் நகரம், உலகம் வர்த்தகம் அங்கே அவ்வளோ அதிகம் இருக்குது. அது இந்தியாவுக்கே சொந்தம்னு சொன்னால் உங்களுக்கு தானே மரியாதை. இப்போ சென்னைக்கு வரான், சென்னை வளர்ந்து வரக்கூடிய ஒரு நகரம். சென்னை இந்த சென்னை வாசி தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சொந்தம். ஏன்னா நாங்களும் இங்கே பிஸ்னஸ் பண்ணுறோன்னு சொன்னால் நமக்கு தானே பெருமை. நம்மளை குறைச்சி சொல்லலையே. அது தாக்கரேக்காரங்க இந்த சிவசேனாக்காரங்க உட்காந்துக்கிட்டு வெட்டுவேன் குத்துவாங்க. இது மகாராஷ்டிராவுடைய அரசியல் உங்கள் யாருக்கும் தெரியாது, பழைய கதையெல்லாம். மகாராஷ்டிராவில் என்னென்னா, அப்போ இது மகாராஷ்டிரர்களுக்கே, வெளி மாநிலத்துக்காரன் எவனும் உள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க ஆரம்பத்தில். அந்த கட்சியே அப்படி தான் வளர்க்கப்பட்டது. அப்போ தமிழர்கள் அதிகம் இருந்தான் மகாராஷ்டிராவில், பாம்பேயை சுற்றி. அவங்கள பூரா அடித்தாங்க மகாராஷ்டிராவில். இந்த பால் தாக்கரேன்னு சொல்லி அவர் தான் அதுக்கு காரணம். அவர் தமிழர்களுக்கு எதிராகத்தான் இது பண்ணாங்க. தமிழர்கள் தாக்கப்பட்டார்கள். அப்போது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வரதராஜ முதலியார் தான் திருப்பி தாக்கினார். பயந்தான், சிவசேனாக்காரெல்லாம் ஓடினா. தமிழர்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருந்தது அன்றைக்கு வரதராஜ முதலியார். அதனால் அதுக்கப்புறம் தான் அந்த தமிழர்களுக்கு எதிரானதை விட்டுட்டு இப்போ மத ரீதியாக இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணாமலை மேலே அவன் தாக்கி பேசுகிறான்னா கூட அவர் தமிழன்கிற ஒரு கோபம்தான். ஏன்னா தமிழர்கள் மேல் அவர்களுக்கு இருக்கும் விருப்பு ரொம்ப நாளாக இருக்குது. அதனால் இந்த பிரச்சனையில் நம்ம அண்ணாமலைக்கு தான் ஆதரவு கொடுக்கணும். அவர் பேசுனது ஒன்றும் தப்பு இல்லை, தவறான கண்ணோட்டத்துடன் பேசவில்லை. அதனால் எந்த சிவசேனாக்காரர்கள் யார் வந்தாலும் அவர்களை சந்திப்பதற்கு அண்ணாமலை தயாராக இருங்கள். இந்த விஷயத்தில் உங்களுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுப்பாங்க, இந்த விஷயத்தில் மட்டும்தான். மற்ற விஷயம்லாம் தகுதியின் அடிப்படையில் நீங்கள் பேசக்கூடியது அடிப்படையில் தான் அப்படிங்கிறத அண்ணாமலை சிவசேனா மோதலில் நம்முடைய கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.